அப்படின்னா ஒரு சில பேர் சொல்றது என்னன்னா இந்த சர்பதோஷம் இருக்கும், அதனால கூட திருமண தடைக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சர்ப்பதோஷம் கிட்டத்தட்ட 12 வகையான சர்ப்பதோஷம் இருக்குமா. அ. கால சர்ப்பதோஷம், அந்த தோஷம் 12 வகையான தோஷம் இருக்குது சர்ப்பத்திலே. ஓ. அதுக்கப்புறம் நீங்க செவ்வாய் தோஷம், மத்த தோஷங்கள்லாம் அது தோஷங்கள் ஏகப்பட்ட தோஷம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். எல்லாத்தையும் பார்த்துருந்தா மனுஷன் வாழ முடியாது. ஆ. அப்படி அவ்வளோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா, அந்த கால சர்ப்ப தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியும். நிச்சயமா. என்னன்னா, இது திருமணத்துக்கான தடையை மட்டுமே கிடையாது. இந்த ஓ. சர்ப்பதோஷம் உள்ள ஜாதகர்களுக்கு பொதுவாகவே நெறைய தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு. எல்லா வகையிலுமே. இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்ல. திருமணத்த மட்டும் கிடையாது. பொருளாதாரம் சார்ந்த விஷயம், இல்லறம் சார்ந்த விஷயம், அடுத்த கட்ட போறதுக்கான விஷயம், அனைத்திலுமே ஒரு தடை எப்பவுமே பிரேக் இருந்துன்னே இருக்கும். தடைய தாண்டி தான் அவனால வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளே அவன் லைஃப் குடுக்கும். ஓ. இந்த சர்ப்பதோஷம் மிக முக்கியமான விஷயமே அதுதான். தடை அதிகமான தடையை கொடுக்க ஒரு விஷயம். ஆனா, அதுவே ஒரு காலகட்டத்தில ஒரு வயசுக்கு மேல விபரீத ராஜயோகமாக மாறும். ஆனா, ம். அந்த சமயம் வரைக்கும் இப்போ இருக்கிற துன்பத்த இவங்களால தாங்க முடியாது மக்களுக்கு. எல்லாமே இப்படி தடையா போச்சுன்னா அப்படி திருமண தடை மட்டுமே இல்ல. அவனுக்கு வாழ்க்கையில நினைச்ச முடியாத நெறைய தடைகள் கல்வியிலேருந்து, பொருளாதாரத்திலேருந்து நெறைய தடைகளை இந்த சர்ப்ப தோஷங்கள் ஏற்படுத்தி தருமான்னா, கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். ஆரம்பத்திலேயே அத பார்த்து வைத்துக்கிறது நல்லது. ஐயா, இது சர்ப்ப தோஷமா? அதுக்கான நிவர்த்தி இந்த மாரி இருக்கு. அவசியம் பண்ணுங்க. இங்க நெறைய மக்கள் என்ன நெனைக்கிறாங்கன்னா, ஒரு தோஷத்துக்கு ஒரு பரிகாரத்துக்கு ஒரு போயிட்டு வந்த உடனே நம்ம சரியா போணும்னு நெனைக்கிறாங்க. ம். அப்படியெல்லாம் அவங்க கர்மா விடாது. இந்த பரிகாரம் என்பது அந்த தாக்கத்திலிருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு காத்துக்கொள்ளக்கூடிய காத்து. விஷயம் தான். முழுமையா தான் நீக்குவதுன்னு விஷயம் கிடையாது. நீங்க சர்ப்பதோஷத்துக்கு போய் நிவர்த்தி போய் பண்ணிட்டு வந்துட்டா சர்ப்பதோஷம் போட்டுன்னு அர்த்தமா? நிச்சயமா கிடையாது. அந்த கெடுபடலங்கள் துன்பத்திலிருந்து ஓரளவுக்கு ஓ. விடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அந்த பரிகாரம் என்பது.